ஹாய் எவ்ரிஒன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த நியூ டே நியூ வேர்ட்ஸ் இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறதான ஒரு வேர்ட் ரெசிலியன்ஸ். ஸோ ரெசிலியன்ஸ் அப்படின்னா என்ன? ரெசிலியன்ஸ்னால் தமிழில் மீளும் திறன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷனில் போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நான் போய்கொண்டிருக்கிறேன். அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக அது காணப்படலாம். ஆனால் நான் எவ்வளோ சீக்கிரம் அந்த கடினமான தருணத்திலிருந்து வெளியே வருகிறேன், மீண்டு வருகிறேன், அந்த ஒரு தன்மையைத்தான் நாம் இங்கிலீஷில் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு சென்டென்ஸில் நம்ம அந்த ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறதான ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறோன்னா நம்ம எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் ரெசிலியன்ட் டுவர்ட்ஸ் த டஃபஸ்ட் சிச்சுவேஷன்ஸ். ஹீ இஸ் ரெசிலியன்ட் டுவர்ட்ஸ் த லைஃப்ஸ் டஃபஸ்ட் சேலஞ்சஸ். அப்படின்னா வாழ்க்கையில் எதிர்கொள்கிறதான சவால்கள், வாழ்க்கையில் எதிர்கொள்கிறதான கடினமான சவால்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அவனிடம் இருக்கிறது, அவளிடம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இது பொருள். ஸோ ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சீக்கிரத்தில் இந்த பர்சன் ஒரு கடினமான தருணத்திலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு தன்மை, ஒரு வலிமை இருக்கிறது. அந்த வலிமையை தான் நாம் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது இந்த வார்த்தை அந்த சென்டென்ஸில் நடுவில் நம்ம வரணும்னா ரெசிலியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் நம்ம அந்த சென்டென்ஸில் பார்த்தோம். ரெசிலியன்ஸ், ரெசிலியன்ட் அந்த சென்டென்ஸில் தான் நம்ம அதை வேறுபடுத்தி காட்டுவோம். ஆனால் அர்த்தம் ரெசிலியன்ஸ், ரெசிலியன்ட் ரெண்டுக்குமே ஒன்று தான். நம்முடைய நாடானது ஒரு கடினமான தருணத்தில் இருக்கிறது. காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்தியதான தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இதிலிருந்து எப்படி அந்த மாநிலம், அந்த மக்கள் மீண்டு வரப்போகிறார்கள், நம்ம அதில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை பற்றினதான ஒரு சென்டென்ஸில் சொல்லணும்னா, ஐ விஷ் த அஃபெக்டட் பீப்புள் வுட் ஹாவ் த ஹையஸ்ட் ரெசிலியன்ஸ் டுவர்ட்ஸ் அட்டாக். அதோட மீனிங் என்னென்னா, அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறதான மக்கள் ஒரு வலிமையான மீள்திறனை கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். காஷ்மீரில் கொல்லப்பட்டதான அனைத்து உயிர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அந்த உயிர்களை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த கொடூர தாக்குதலை நிகழ்த்தியிருக்கும் தீவிரவாதிகள் சட்டத்தின் முன்பாகவோ இல்லை என்றால் கடுமையான தண்டனைகளுக்கோ உட்படுத்தப்பட்டு மக்களுக்கு, அதில் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி நியாயம் சீக்கிரம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மத்திய அரசானது தொடர்ந்து இந்திய தேசத்தையும் இந்திய மக்களையும் காப்பதற்கான அந்த முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். ஒரு வலிமையான ஒரு மாநிலமாக காஷ்மீரை மாற்ற வேண்டும், அங்கே அமைதியை உருவாக்க வேண்டும், அந்த முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.